வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஐபிஎல் 2024 மேட்ச் 22 ரிவ்யூ தான். எஸ், சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அட் சேப்பாக். மஸ்ட் அவைட்டட் மேட்ச் தான் சொல்ல முடியும். ஜென்ரலா சிஎஸ்கேக்கு சேப்பாக்ல டஃப் கொடுக்குற டீம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேகேஆரா தான் இருக்கும். அதுவும் இந்த வாட்டி 3 மேட்ச் ஆடி 3 வின்னு. ஸோ பயங்கரமான கான்ஃபிடன்ஸ்ல வராங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல 2 வின், அதுக்கப்புறம் 2 மேட்ச்ல 2 லாஸ். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் டவுனா வந்தாங்க. பட் சீனே வேறங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா கேகேஆர் இந்த மேட்ச் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி. பட் சிஎஸ்கே டோட்டலா மாத்திட்டாங்க. 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. பிளஸ் இந்த சேப்பாக் பிச்சும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா சிஎஸ்கேக்கு சூட் ஆச்சு. அண்ட் ஒன் குட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்ல ஒரு லக் இருந்தது ருத்ராஜுக்கு இந்த வாட்டி. ஸோ குட் டாஸ் டு வின். சேஸ் பண்ணது நல்ல ஒரு ஆப்ஷன். ஸ்லோ பிச் ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃப்ல டியூ வந்தது. இது எல்லாமே சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்ததுதான் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளண்டர்ஸ் பண்ணாங்க. அதுல டவுட்டே கிடையாது. அதாவது அவங்க இனிஷியலா 137 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். அண்ட் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. புரியுது அவங்களுக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ஆப்வியஸ்லி ஃப்ரம் த டாஸ், எஸ், போலிங் எடுத்தார் ருத்ராஜ் கைக்வாட். அண்ட் கேகேஆர் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லயே ஃபில் சால்ட் விக்கெட்டை விட்டுட்டாங்க. அது ஒரு நல்ல ஷாட் ஆக்சுவலி. பட் ஜடேஜா செம கேட்ச். ஸோ அந்த டைம்லேயே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 overs 7 runs தான் அடிச்சிருந்தாங்க கேகேஆர். பிச் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பிச் இவ்வளோ ஸ்லோவா இருக்குமா நம்ம எதிர்பார்க்கல. பட் 2 overs தெரிஞ்சது ஓகே கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது, கிரிப் ஆகுது பால் அப்படின்ட்டு. பட் அந்த 2 overs 7க்கு அப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற 4 ஓவர்ல கிட்டத்தட்ட 50 ரன் அடிச்சாங்க இந்த சுனில் நரேன். அண்ட் எஸ்பெஷலி அங்கிரிஷ் ரகுவன்சி ஒன்ஸ் செகண்ட் கிளாஸ் இன்னிங்ஸுங்க. 24 of 18. அதாவது செம்ம டேலண்ட்டுங்க அந்த பையனுக்கு. சீரியஸா இஸ் கோயிங் டு கோ ஃபார் லாங் வே. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பெரிய ஆளா வருவார் அவர். ஆக்சுவலா 18 வயசு தான் அது. அதுல இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க அந்த 4 overs 50 ரன் அடிச்சு 6 overs 56 செம்மையா போச்சுங்க பவர் பிளே. அதுல எந்த டவுட்டும் இல்லை. சுனில் நரேன் ஆப்வியஸ்லி அந்த ரைட் ஷோல்டர்ல கொஞ்சம் பெயின் இருந்தது, டிஸ்கம்ஃபர்ட்டோட தான் விளாண்டாரு. இருந்தாலும் 6-4 அடிச்சுட்டு இருந்தாரு. கொஞ்சம் சிஎஸ்கே போலர்ஸ் அவருக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி போட்டுருக்கலாமோ. ஏன்னா ரைட் ஷோல்டர் அவருக்கு பெயின் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் சைட்ல பெருசா அவரால் விளையாட முடியல. ஸோ ஆஃப் சைட்ல டீப்ல ஒரு ஆள் செட் பண்ணிட்டு அந்த சைட்ல ட்ரை பண்ணிருக்கலாமா எனக்கு தோணுச்சு. நிறைய ஸ்லாட் பால்ஸ் தான் போட்டாங்க டு பி வெரி ஆனஸ்ட். பட் அந்த பவர் பிளேக்கு அப்புறம் கேமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரவீந்திர ஜடேஜா. எஸ், அந்த ரகுவன்ஷியோட விக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட். அவர் தேவையில்லாத அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணாம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 over இருக்கும் விளையாடி இருப்பாரு. ஸ்கோர் இன்னும் அதிகமாயிருக்கும். 165 இந்த விக்கெட்ல மேட்ச் வின்னிங் ஸ்கோருங்க. பட் அவங்க கோட்டை விட்டாங்க தான். அந்த விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் லிட்டர்லி ஜடேஜா உள்ள பூந்துட்டாரு. பிளஸ் அசஸ் பண்ணிட்டாரு ருத்ராஜ் கைக்வாட் அந்த கண்டிஷன்ஸை. ஓகே, ஸ்பின் பயங்கரமா எடுக்குது, ஸ்லோ கண்டிஷன்ஸ் வரேன்னு சொல்லி தீக்ஷனாக்கு அப்பப்போ ஒரு ஓவர் கொடுத்தாரு, இவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு, ரச்சனவீந்திராவுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு. அண்ட் ஷர்துல் தாக்கூர் இந்த மேட்ச்ல ஆக்சுவலா ஒரு கம்பேக். ஸோ இந்த எடிஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாரு. ஆப்வியஸ்லி முஸ்தபிசூரோட போலிங் செம்ம எஃபெக்டிவா இருந்தது. பத்திரானாவை கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க இந்த மேட்ச்ல. பட் ஃபிஸ் செம்மையா போட்டாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 3 சேஞ்ச் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்கு. லைக் ரிஸ்வி உள்ள வந்தாரு, முஸ்தபிசூர் வந்தாரு, ஷர்துல் வந்தாரு, முகேஷ் சௌத்ரி வெளியில போயிட்டாரு. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா தெரியும் இவர் இன்ஜூர்டுன்னு சொல்லிட்டு, பத்திரானா இன்ஜுரின்னு சொல்லிட்டு. அண்ட் நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருந்தது இன்னைக்கு போலிங் லைனப். அண்ட் ஜென்ரலா ஹோம்ல செம்மையா விளையாடுவாங்க சிஎஸ்கே. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த வகையில இந்த மேட்சை இப்படி டாமினேட் பண்ணிருப்பாங்கன்னா நான் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். கண்டிப்பா கேகேஆர் கிட்ட அந்த ஒரு ஃபயர் மிஸ் ஆச்சுங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட். அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் தபன்னு விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலா. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பக்கம் இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணி கடைசி வரைக்கும் விளாடினாரு 34 of 32. பட் கடைசியில அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவராலையும் முடியல. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா சரியே இல்லைங்க. ரிங்கு சிங் மாதிரி பிளேயர் எல்லாம் நீங்க 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அனுப்பிச்சதெல்லாம் கிரைமுங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன மாதிரி பிளேயர் லாஸ்ட் இயர் நான் கேகேஆர் மேட்ச் போயிருந்தேன், சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச். அதில் சிஎஸ்கே 145 தான் அடிச்சிருப்பாங்க. அப்போ 33 for 3 பவர் பிளே முடியும் போது கேகேஆர் கிட்டத்தட்ட 110 ரன் அடிக்கணும் அவங்களுக்கு 15 ஓவர்ல. அப்போ நிதிஷ் ராணாவும் ரிங்கு சிங்கும் பெர்ஃபெக்டா கேமை முடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்லாம் இந்த மாதிரி ஸ்லோ கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடியே இறங்கினாருன்னா கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு 10 பால் விளையாடினாருன்னா செட் ஆயிடுவாருங்க. செம்மையா விளையாடி இருப்பாரு. பட் அதை விட்டு இவங்களோட பேட்டிங் லைன் பாருங்க. ஓகே, எனக்கு புரியுது, சால்ட் நரேன் ஓகே, ரகுவன்ஷி 3ல வராரு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 3க்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிளெக்சிபிளா யோசிக்கணும் கேகேஆர். நம்பர் 4 எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அம்சது பிரச்சனை இல்லை. பட் மேபி ஒரு ரிங்கு சிங் ட்ரை பண்ணிருக்கலாமோ, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எஃபெக்டிவா இருந்திருப்பாரோ. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார் வெங்கடேஷ் ஐயர். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் ஐயரும் கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்ல தான் வராரு. நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 ஸ்பாட்ல தான் அவரும் வந்துடுறாரு. ஸோ ஆல்ரெடி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப கீழே இறங்கிட்டாரு ரிங்கு சிங்.
சரி அப்பயாவது வருவாரான்னு பார்த்தா ரமன்தீப் சிங் அனுப்புறாங்க முன்னாடி. ஸோ எனக்கு அப்பயே கிளியரா தெரிஞ்சிச்சு இந்த மேட்ச் கேகேஆர் தோக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒரு பிளேயரை நீங்க கடைசியில வச்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாதுங்க. அவர் ஃபினிஷர் தான், பட் ஈ கேன் ஆல்சோ பிளே லாங் இன்னிங்ஸ். ஒரு பேசிக் காமன் சென்ஸ். நீங்க ரசலை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. மனுஷன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் சுத்துவாரு, அவரோட கேம் அதான். புரியுதா உங்களுக்கு? பட் எதுக்காக ரிங்கு சிங்க பண்ணணும்? சத்தியமா அது ஒரு என்ன சொல்றது பிளண்டர் தான் சொல்லுவேன் கேகேஆர் பண்ணது. ஸோ அதனால அவங்களால 137 தான் அடிக்க முடிஞ்சது. போலிங் வைஸ் சிஎஸ்கே ஆப்வியஸ்லி ஜடேஜா த ஸ்டார் ஆஃப் த ஷோ போலிங் லைனப்ல. அண்ட் எல்லாருமே நல்லா போட்டாங்க. தேஷ்பாண்டே நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. ஃபிஸ் வாஸ் ரியலி எக்கனாமிக்கல், ஒரு விக்கெட் எடுத்தாரு. எல்லாருமே ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா தீக்ஷனாவும் டெரிஃபிக்கா போட்டாரு. மேபி தேஷ்பாண்டே ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஈவன் தாக்கூர் கூட விக்கெட் எடுக்கலனாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ரஸ்டியா தான் இருந்தாரு. பட் ஸ்டில் ஓரளவுக்கு டீசெண்டா கம்பேக் ஆனார் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் கிட்டத்தட்ட 10 ரன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ 138 ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த டார்கெட் அடிக்க முடியும், நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கடைசி வரைக்கும் பேட்டிங்கும் இருக்கு, ஒரு அட்வான்டேஜும் இருந்தது. டியூ செட் ஆயிடுச்சு. ஸோ டியூனால வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிரிப் ஆச்சு பாத்தீங்களா பால், செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூனால ஸ்கிட் ஆகலாம். அதுதான் எக்ஸாக்ட்லி அனுகுல் ராய் வந்து பவர் பிளேல போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. அந்த அளவுக்கு கிரிப் ஆகல, எல்லாமே ஸ்கிட் ஆகி போனதுனால ஈஸியா விளாண்டார் ஆஃப் சைட் ஷாட்ஸ், எஸ்பெஷலி ரித்துராஜ் கைக்வாட். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் ரித்துராஜ் கைக்வாட் as well as மெயினா ரச்சின் ரவீந்திரா. அவரோட ஃபேவரட் ஷாட் அப்படி ஆடி ஆடி செம்மையா விளையாடிட்டு இருந்தாரு. அதே ஃபேவரட் ஷாட்லயே அவுட் ஆயிட்டார். 3 மேட்சா ஒரே டைப் ஆஃப் டிஸ்மிசல் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க. அவர் கொஞ்சம் அவேரா இருக்கணும், என்ன ஷாட் விளாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஷாட்ஸ் தான் விளாடுறாரு. கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் கொண்டு வந்தாருன்னா சீம்ஸ் டு பி a வெரி குட் பிளேயர். பட் பொறுத்து வந்து பார்க்கலாம், மேபி அவர் சேஞ்ச் பண்ண போறாரு அவர் கேம்னு சொல்லிட்டு. ஸோ 26 for 1 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஹானே வருவாரா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு இன்ஜுரி, அதனால ஃபீல்டுலயே அவர் பாதியில போயிட்டாரு. ஸோ அதனால நம்பர் 3 டேரல் மிச்சலுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதை அவர் எப்படி யூஸ் பண்ணாரு, ரொம்ப டீசெண்டா யூஸ் பண்ணாரு தான் சொல்ல முடியும். மேபி 18 balls 26 தான் கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாரு. அது ஒரு பெரிய ஸ்கோரா இல்லாம இருந்திருக்கலாம், 132 ஸ்ட்ரைக் ரேட். பட் அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு ரித்துராஜோட. அதை தான் எக்ஸாக்ட்லி டேரல் மிச்சல் ப்ரொவைட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு மிச்சலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 இஸ் a better option rather than coming at number 5. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவரும் ரித்துராஜும் ஒரு 50 runs பார்ட்னர்ஷிப் மேலே சூப்பராக போயிட்டு இருந்தது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் அதுக்கப்புறம் ஏறி வந்து நரேன் பால் அவுட் ஆனாரு. அண்ட் ஆப்வியஸ்லி சிவம் துபே அதுக்கப்புறம் வந்தார். ரித்துராஜ் ஒரு பக்கம் கிளாஸ் அப்பார்ட். இந்த மாதிரி ஒரு டார்கெட் அவருக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி, அவர் பாட்டுக்கு 110 115 ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பராக விளையாடிட்டு இருந்தாரு. கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி அவருக்கும் சூட் ஆச்சு. அண்ட் அவரும் ஃபார்முக்கு வரதுக்கு கரெக்டான மேட்சிங் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் விளையாடி கடைசியில் 67 runs நாட் அவுட்ல வந்தார். ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஃபார் சிஎஸ்கே இன்னிங்ஸ். பட் சிவம் துபே வந்து ஒரு இன்னிங்ஸ் விளையாடினாரு பாருங்க, சும்மா 2 6 4 வேற லெவலில் ஆனாரு. அந்த கேமியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எஸ்பெஷலி வைபவ் அரோராவை அந்த மிட் விக்கெட்ல ஒரு 6 ஒன்று உருவாரு பாத்தீங்களா, பிளாட்டா, அப்பா அது கண்ணில் அப்படியே யுவராஜ் சிங் இப்படி வந்து போன மாதிரி இருக்குங்க. நான் கம்பேர் பண்ண விரும்பல, பட் அந்த ஷாட் ஸ்பெசிஃபிக்லி யுவராஜ் சிங் விளையாடுவார் நிறையா, அதை பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அவர் வந்து லாஸ்டா 6 அடிச்சு முடிக்கணும்னு பார்த்தாரு, அவுட் ஆயிட்டாரு. அண்ட் எனக்கு பெரிய யோசனை, சரி ஜடேஜா தான் வருவாரா, தோனி எங்க எதிர்பார்க்க போறாங்க. கிரௌடோட சத்தம் அதிகமா ஆரம்பிச்சது. அப்பதான் நினைச்சேன் ஓகே தோனி வராரு போல இருக்குன்னு. கரெக்டா வந்தாரு. ஸோ வந்து 6 அடிச்சு முடிப்பாரா அப்படிலாம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா ஓகே 2 runs to win, நான் சிங்கிள் தட்டி தரேன், ரித்துராஜ் கைக்வாட் நீ தானே கேப்டன், நல்லா விளையாடிருக்க, நீயே வினிங் ஷாட் அடின்னு கொடுத்துட்டாரு. அண்ட் கம்ஃபர்டபுளா சிஎஸ்கே 7 wickets வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. கேகேஆர் ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் பக்கம் வருவோம். அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியல 137 தான் டார்கெட் செட் பண்ணிருக்கீங்க, 137 அடிச்சிருக்கீங்க. ஸோ அதை தான் அவங்க தாண்டி அடிக்கணும். அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்டே பவர் பிளேல விக்கெட் எடுக்க பார்க்கணும். உங்களோட பெஸ்ட் 2 ஸ்பின்னர்ஸ் யாரு? கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண். 2 பேரும் பவர் பிளேல ஒரு ஓவராவது போட்டுருக்கணும். நீங்க ஃபர்ஸ்டே பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தா சிஎஸ்கே அண்டர் பிரஷர் ஆயிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாங்கன்னா அனுகுல் ராய்க்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு ஸ்ரேயாஸ் ஐயர். பட் ஏன் இவங்க 2 பேருக்கு ஒரு ஓவரும் கொடுக்கல? லைக் சுனில் நாராயண் வந்து போடும் போது பாத்தீங்கன்னா 90 runs என்னவோ தான் ரிக்வயர்டு, 85 runs என்னவோ தான் ரிக்வயர்டே இருந்தது. கிட்டத்தட்ட 50 ரன் அடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 137 50 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சுனில் நாராயண் எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி வரும்போது 70 ரன் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு போர் கேப்டன்ஷிப்ங்க. சிம்பிளா நான் ஒன்று சொல்லிடுறேன். நீங்க 160 170 அடிச்சிருந்தா 2 பேரை நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. அடிச்சதே 137, அதுல உங்களுக்கு ஸ்டார்டிங்கே விக்கெட்ஸ் எடுத்தாதான் உங்களால இந்த கேம் வின் பண்ண முடியும். ஸோ 50 ரன்னுக்கு அப்புறம் தான் நீங்க 2 கீ பவுலர் எடுத்துட்டு வரதுல வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா அர்த்தமே இல்லை. சச் அ பேட் கேப்டன்ஷிப் ஃப்ரம் ஸ்ரேயாஸ் ஐயர். அதுல எந்த டவுட்டும் இல்லை, ஒரு இன்டென்ட்டே இல்லை. கேகேஆர் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரோட விளையாடுவாங்க. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் தொக்கா தனியா தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுதுங்க. ஸோ கேப்டன்ஷிப் அவர் வைஸ் அவர்கிட்ட ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், அவரோட ஓன் ஆட்டிடியூட். பட் டெஃபினட்டா அவர் அஸ் கேப்டன் தான் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கணும் சிஎஸ்கேவை. பட் டெஃபினா அது அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் உள்ள போட்டிருக்கணும், எய்தர் வருண் ஆர் நரேன். அந்த போலிங் சேஞ்சஸ்லாம் நிஜமாவே ரொம்ப ஒஸ்டா இருந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு லாஸ் கேகேஆருக்கு தேவை. ஸோ இது ஒரு ஐ ஓப்பனர் ஆஸ் அ
என்ன சொல்றது, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஐ ஓப்பனர். ஆஸ் அ கேப்டனா அவரே வந்து நிறைய ஸ்டடி பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? டீம் நல்ல டீம், கேப்டன் எந்த யார் வேணாலும் கேப்டன் பண்ணலாம் அந்த டீமை. ஆனா ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வின் பண்ணதுனால பெருசா தெரியல. இன்னொன்னு ஒரு மேட்ச் ஹோம்ல, இனிமேட்டு 5 கேம் அவங்க ஹோம்ல தான் விளையாட போறாங்க. அதுல ஒரு மேட்ச் நீங்க திருப்பி அடி வாங்கினீங்கன்னா பேக் டு பேக் லாஸ் வரும்போது தான் ஸ்ரேயாஸ் ஐயர் as a கேப்டனா வில் பி அண்டர் பிரஷர். ஸோ பார்க்கலாம் எப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் நிறைய டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ், பேசிக் மிஸ்டேக்ஸ் இந்த மேட்ச்ல கேப்டன்ஷிப்ல அவர் பண்ணாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் they will be very happy. சிஎஸ்கே fans are so happy. இந்த கிரௌட் கிளியரா தெரியுது. டவுனியும் பார்த்துட்டாங்க மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதோட உங்களுக்கு என்னங்க வேணும்? ஸோ அதுதான் நடந்தது. ஸோ 6 பாயிண்ட்ஸ் அவங்க ஒன்றும் 4th பிளேஸ்ல தான் இருக்காங்க. அண்ட் எல்எஸ்டியோட ரன் ரேட் பெட்டரா இருக்கு. பட் ஸ்டில் வின் இஸ் அ வின். அந்த 2 பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலுங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம வந்து அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ருத்துராஜ் கெய்க்வாட், சிஎஸ்கே கேப்டன். அவர் அடிச்ச அந்த 67 ரொம்ப ரொம்ப க்ரூஷியல், நாட் ஓன்லி ஃபார் த டீம், அவரோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் ஃபார்முக்கு வரதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தது. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் 7 கீழே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பியூட்டிஃபுல்லாக விளையாடினார் தான் சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் தி அவார்ட் கோஸ் டு ருத்துராஜ் கெய்க்வாட். ஸோ கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜடு கிட்ட தான் கொடுக்கணும். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஸ்டைல பண்ணாரு, செம்மையா இருந்தது பார்க்கும்போது. கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் ஆக்சுவலா அவர் பண்ணது. ஏன்னா ரகுவன்ஷி விக்கெட் ரொம்ப க்ரூஷியல், அதை எடுத்தாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு சூப்பரா போலிங் போட்டு 3 விக்கெட், 4 overs 18 runs 3 wickets. இதை விட என்னங்க வேணும்? டிப்பிக்கல் ஜடு ஸ்பெல் அட் சேப்பாக். அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது. ஸோ ஆப்வியஸ்லி போலர் ஆஃப் தி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவார்டு வந்து தகுதி இருக்கிற ஒரே போலர் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச், இதுல நான் டிஃபரெண்டா ஒருத்தரை பிக் பண்றாங்க, டேரல் மிச்சல். அவர் வந்து போலிங் போடல, பட் ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாரு. அவர் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபீல்டிங் நிறைய கேச்சஸ் எடுத்தாரு, நல்லா பண்ணாரு. அட் த சேம் டைம் பேட்டிங்குமே ஒரு க்ரூஷியலா அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு கெய்க்வாடோட, அதை தான் எக்ஸாக்ட்லி அவர் பண்ணாரு. ஸோ ஆப்வியஸ்லி தி ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு டேரல் மிச்சல். நெக்ஸ்ட் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச், இதுக்கும் நான் டேரல் மிச்சல் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபீல்டில் அவர் எங்க போனாலும் அவர்கிட்ட தான் பால் போச்சு, கேச்சஸ் எல்லாமே எடுத்தாரு, அது எல்லாமே க்ரூஷியல் கேச்சஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணனாலும் சரி, போலிங் போடலனாலும் சரி, ஃபீல்டிங்ல டேரல் மிச்சல் ரொம்பவே எவிடென்ட்டா தெரிஞ்சாரு, ரொம்பவே இம்பாக்டா இருந்தாரு தான் எனக்கு ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டு வந்து இந்த மேட்ச்ல நான் வந்து டேரல் மிச்சல் கொடுக்குறேன். ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப். புரியுதா உங்களுக்கு? அவங்க செட் பண்ண பேட்டிங் ஆர்டர் தப்பு, அவரோட கேப்டன்ஷிப் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தியை முன்னாடியே எடுத்துட்டு வரல, அது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். 50 ரன் அடிச்சதுக்கு அப்புறமா 2 பிளேயரை எடுத்துட்டு வர்றாருன்னா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவர் கேப்டன்ஷிப் பண்ணிருக்காருன்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இந்த முக்கியமான பகுதி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், அது டெஃபினட்டா அங்கிரீஷ் ரகுவன்ஷியோட விக்கெட் தாங்க. ஏன்னா அது வரைக்கும் செம்மையா விளையாடிட்டு இருந்தாங்க. நரேன் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் பெயின் வந்துருச்சு, எப்ப வேணாலும் அவுட் ஆயிடுவாருன்னு கிளியரா தெரிஞ்சுது. பட் ரகுவன்ஷி வேற லீக்ல விளையாடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு புவர் ஷாட், தேவையில்லாத ரிவர்ஸ் ஸ்வீப் ஜடேஜா பால்ல, அங்கதான் கேமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் லிட்டரலி ஸ்ட்ரகிள் தான். புரியுதா உங்களுக்கு? லிட்டரலி ஸ்ட்ரகிள் தான் கேகேஆர் இருக்கு. அண்ட் ஜடேஜாவும் இறங்கிட்டாரு அவரோட ஸ்பெல்ல செமையா போட்டு. ஸோ ஆப்வியஸ்லி த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்ஷி விக்கெட். ஸோ கைஸ், அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அட் த சேம் டைம் உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.